கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை அல்லது அவர்களுக்கு சாதகமாக இடம்பெறக்கூடிய அம்சங்களை கம்யூனிஸ்டுகள் கடுமையாக விமர்சிக்கிறீங்க. ஆனால் இந்தியாவில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அப்படின்றவை தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாயிடுச்சு. இன்னைக்கு தொழில்துறையிலும் சரி, வர்த்தகம், எல்லா துறைகளிலும் தனியார் நிறுவனங்கள், தனியார் பங்கேற்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. இன்னைக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறது, இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகைகளே தர வேண்டாம், கார்ப்பரேட் நிறுவனங்களை முற்றாக இந்திய அரசு புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தால் வேலை வாய்ப்பு பாதிக்கும், வளர்ச்சி முடங்கிவிடும் அப்படின்ற வாதம் முன்வைக்கப்படுது. அதாவது நீங்கள் தனியார் தொழில்கள், கார்ப்பரேட் கம்பெனிகள், ஈவன் வெளிநாட்டு மூலதனங்கள் கம்பெனிகள், அவைகளையெல்லாம் இன்னைக்கு உடனே தேசியமயமாக்கணும், சோசியலிஸ்ட் அப்படி நாங்கள் சொல்லலை. ஆனால் கார்ப்பரேட் கம்பெனிகள் அல்லது பன்னாட்டு கம்பெனிகள் சொல்லும் பொழுது மேலை நாடுகளில் அவர்கள் கட்டக்கூடிய வரியை விட ரொம்ப குறைஞ்ச வரி தான் இந்தியாவில். அப்படி வருகிற போது தான் நீங்கள் டேக்ஸ் தி ரிச் பே தி புவர்னு சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட வரி கொடுக்க முடிஞ்சவர்களை நீங்கள் அவங்ககிட்ட இருந்து வரி வசூல் பண்ணுங்க. ஆகவே அவர்களுக்கு என்னைக்கு அவங்களுக்கு லாபம் லாபம் லாபம்னு எல்லாத்தையும் கட் பண்ணாதான் நினைப்பாங்க. ஆகவே கார்ப்பரேட் கம்பெனிகள் வேண்டாம் அல்லது பன்னாட்டு கம்பெனிகள் வேண்டாம், இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் அது அல்ல நாங்கள் சொல்வது. அவங்களால கட்ட முடியும். அவங்க பொதுவாக கார்ப்பரேட் கம்பெனி மற்றவங்களுக்கு அவங்க லாபத்துக்கு எல்லை எதுன்னா ஈவன் ஸ்கை இஸ் நாட் தி லிமிட்னு சொல்லுவாங்க. அப்படி போகிற போது நீங்கள் ஒரு 120 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் நீங்கள் அரசினுடைய இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்ஸ் ஜிடிபி ரேஷியோ இருக்குது பாருங்கள். அதாவது ஒட்டுமொத்த உற்பத்தி வரின்னு சொல்லும் பொழுது பல நாடுகளை விட டாக்ஸ் ஜிடிபி இந்த விகிதாச்சாரம் இந்தியாவில் டாக்ஸ் குறைவாக இருப்பது என்பது தான் இருக்கக்கூடிய நிலவு. இந்திய அரசாங்கத்தினுடைய இந்த நிதிநிலை அறிக்கையையும் ரயில்வே பட்ஜெட்டையும் நீங்கள் கடுமையாக விமர்சிக்கிறீங்க. நாட்டை பின்னோக்கி இழுத்து சென்றுடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இது ஒரு வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு சிறந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. அதாவது அவங்க ரயில்வே பட்ஜெட்டையும் வரவேற்றாங்க, பொது பட்ஜெட்டையும் வரவேற்று அறிக்கை விட்டுருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, திமுக தலைவர் கலைஞரும் அது பெருமளவுக்கு வரவேற்கக்கூடிய பட்ஜெட் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ மாநில முதலமைச்சர் நம்ம ஜெயலலிதா அவர்கள் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு லிட்டர் டீசலுக்கு 50 பைசா உயர்த்தினப்போ 2 பக்கம் அறிக்கை அதை கண்டித்து விட்டாங்க. 1 லிட்டர் டீசலுக்கு 50 பைசா விலை உயர்த்தினதையே மாநில முதலமைச்சர் கண்டித்தவங்க இப்போ இந்த ரயில்வே இதில் பயணிகள் கட்டணம் என்பது டீசல் விலையோடு இணைக்கப்படுகிறது என்பது வருகிற போது அவங்க ரயில்வே பட்ஜெட் வளர்ச்சிக்கான பட்ஜெட் எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, என்எல்சி பொதுத்துறை நிறுவனம் அந்த 5% பங்குகளை தனியாருக்கு இது பங்கு மார்க்கெட்டுக்கு விற்பது என்பது மத்திய அரசாங்கத்துடைய முடிவு. அப்போ பொதுத்துறை நிறுவனத்தில் 5% பங்குகளை விற்பது என்று வருகிற போது அதை அந்த தொழிலாளிகள் எடுத்து போராட்டம் நடத்துனாங்க. மாநில அரசு எடுத்து அம்மையார் ஜெயலலிதா எதிர்த்தாங்க. நான் மாநில அரசாங்கம் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. விடாப்படியா இருந்து மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. ஒரு என்எல்சி 5% பங்குகளையே தனியாருக்கு விற்கக்கூடாது என்று ஆட்சேபிச்ச முதலமைச்சர் இன்னைக்கு இன்சூரன்ஸு தனியார் மயமாகலாம், பொதுத்துறை தனியார், இது பாதுகாப்புத்துறை தனியார் மயமாகலாம், ரயில்வே தனியார் மயமாகலாம். இதையெல்லாம் அவங்க இந்த பொது பட்ஜெட்டும் ரயில்வே ஆதரிக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஏன் ஆதரிக்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்க முடியல. இந்த ஆட்சியில் ஒரு கடைநிலை ஊழியரிலிருந்து அமைச்சர் வரையிலும், பணி இடமாற்றத்திலிருந்து பணி நியமனம் வரையிலும் எல்லாவற்றிற்கும் ஊழல் என்பது தலைவிரித்து ஆடுகிறது. அது ஒரு நியதி போலவே மாறிவிட்டது. இதற்கு எதிராக நாங்கள் இயக்கம் நடத்துவோம்னு சொல்றீங்க. இந்த ஒரு கடும் போக்கு, இந்த ஆட்சியை விமர்சிக்கிறதுல நீங்க இப்ப காட்டுற கடுமை, தேர்தலுக்கு முன்னால் நீங்க காட்டல. அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு கடைசி நிமிஷம் வரலையும் பேசுனீங்க. இப்போ அந்த கூட்டணி முடிவு உடன்பாடு எட்டப்படாம கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியேற்றப்பட்டு விட்ட நிலையில் அந்த கோபத்தில் இந்த அரசாங்கத்தின் மேல ஒரு கடும் போக்கை நீங்க கொள்றீங்கன்னு எடுத்துக்கலாம். அப்படி சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, 2011 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே புதிய அரசு அமைச்சரவை அவங்க பொறுப்பேற்கிறதுக்கு பதவியேற்பதற்கு முன்னதாகவே மே மாதம் 16ஆம் தேதி பதவியேற்றாங்க. 15ஆம் தேதி என் கட்சியுடைய மாநில செயற்குழு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுன்னு சொல்லிட்டோம். அதிலிருந்து தொடர்ச்சியாக மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள்லையும், அது வறட்சியாக இருந்தாலும், மனைப்பட்டாக இருந்தாலும், தீண்டாமை கொடுமையாக இருந்தாலும், மதுரையில் அந்த கிரானைட் கொள்ளை இருக்குல்ல, அந்த கிரானைட் கொள்ளை, பல்வேறு பிரச்சனைகளில்
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடினது மட்டும் இல்லாமல் மாநில அரசாங்கம் அதிமுக அரசாங்கத்தை எதிர்த்து உறுதியாக போராடிச்சு. தேர்தல் உடன்பாடு வரலன்றது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதாவது ஒரு சத்துணவு ஊழியர் நியமனத்திலிருந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் வரையில் உங்களுக்கு முறைகேடு நடக்குது. அரசு நிர்வாகத்தில் முறைகேடு நடக்குது, ஆள் நியமனத்தில் முறைகேடு நடக்குது. குறிப்பாக நீங்கள் பொருள் கட்டடம் 11 மாடி கட்டடம் வெடிந்தது இருக்குல்ல, அது ஏதோ அரசுக்கு பொறுப்பு இல்லை, எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று அமைச்சர் சொன்னதை என்னால் ஏற்க முடியல. அப்படி இருக்கிற போது ஒட்டுமொத்தமாக அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முறைகேடுகள், லஞ்ச ஊழல், அடுத்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மோசமாகிட்டு இருக்கிறது. இந்த அரசனுடைய மக்களை பாதிக்கக்கூடிய என்ன நடவடிக்கைகள் இருக்கோ, மக்கள் பிரச்சனையும் மத்திய அரசு மாநில அரசு இணைந்து ஒரு வலுவான இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுத்திருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்து கூட்டு இயக்கம் நடத்துவதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். சட்டமன்றத்திலையும் உங்கள் கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நடந்து கொண்டது, மக்கள் பிரச்சனைகளுக்காக ஆளும் கட்சியை தட்டி கேட்டது அப்படின்னு அவங்க கடமையை செஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை, கண்டிப்பாக. உதாரணமாக பரமக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்தது. அந்த துப்பாக்கிச்சூடு நடந்தபோது அது சிபிஐ விசாரணை வேணும், சம்பந்தப்பட்ட ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் என்று வலியுறுத்தி சட்டமன்றத்தில் எங்கள் தோழர்கள் பாய்காட் பண்ணாங்க. அதே மாதிரி கிரானைட் அந்த மதுரையில் ரொம்ப கிட்டத்தட்ட அந்த ஒரு மாவட்ட ஆட்சியர் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம் யாருக்கும் தெரியாமலே போயிருக்கு. அப்படி வருகிற போது இன்றைக்கும் எங்கள் கட்சியின் சார்பாக அந்த கிரானைட் அந்த ஊழல் முறைகேடுகள் 20,000 கோடிக்கு மேலே அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னா அது லோக்கலாக மாநில அரசாங்கம் துறை விசாரிச்சா போறாதுன்னு சொல்லி சிபிஐ விசாரணை வேணும் ரிட்டு போட்டது, ரிட்டு பெண்டிங்கில் இருக்குது. ஆகவே அந்த 3 ஆண்டு காலத்தில் அரசாங்கம் வருகிற போது அது காவல்துறை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்டதாலும் மக்கள் பிரச்சனை வருகிற போது, உதாரணமாக 2013 நாகை, தஞ்சை, திருவாரூரில் மிகப்பெரிய வறட்சி. தொடர்ந்து ஒரு முற்றுகை போராட்டத்தை அறிவித்து நிவாரணம் கொடுப்போம்னு சொன்ன ஒரு முற்றுகை போராட்டத்தை வாபஸ் வாங்கணும். அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி வரும்போது சட்டமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்கு வெளியேயும் மக்கள் பிரச்சனைகளில் அரசாங்கத்தோடு சமரசமான வலுவான இயக்கம் நடத்தியிருக்கோம். அதுதான் நான் சொல்லப்படுறேன். நீங்கள் மக்கள் செஞ்சக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு சொல்லக்கூடிய மார்க்சிஸ்டுகளுக்கு, இடதுசாரிகளுக்கு தான் எதிர்காலம் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். தீவிரமாக தலித் ஆதரவு நிலைப்பாட்டை அல்லது தாழ்த்தப்பட்டோர் ஆதரவு நிலைப்பாட்டை உங்கள் கட்சி எடுக்கிறதுக்கு அடிப்படையில் என்ன காரணம்?